வரலாற்றில் முதல் முறையாக ஐஸ்லாந்தில் கொசுக்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். கெஜோஸ் என்ற பகுதியில் ஒரு ஆண் 2 பெண் கொசுக்கள் கண்டறியப்பட்டுள்ளதால் உலகின் கொசுக்கள் இல்லாத நாடு என்ற பெருமையை இழந்துள்ளது ஐஸ்லாந்து. தீவு நாட்டில் கொசுக்கள் இருப்பதை விஞ்ஞானிகள் முதல் முறையாக உறுதிப்படுத்தியுள்ளனர். ஹால்டர்சன் 3 மாதிரிகளை சேகரித்தார். பூமியில் கொசுக்கள் முற்றிலும் இல்லாத 2 இடங்கள் ஐஸ்லாந்து மற்றும் அண்டார்டிகா மட்டுமே என்று கருதப்பட்டது. கிரகத்தின் மிக குளிரான பகுதிகளில் கூட செழித்து வளரும் பூச்சிகள் ஏன் அங்கு தங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடியவில்லை என்று விஞ்ஞானிகள் நீண்ட காலமாக ஆராய்ந்து வந்தனர். இந்த நிலையில் பூமியில் கொசுக்கள் இல்லாத சில இடங்களில் ஒன்றாக நீண்ட காலமாக கொண்டாடப்பட்ட ஐஸ்லாந்து அந்த தனித்துவத்தை இழந்துவிட்டது. வேகமாக வெப்பமடைந்து வரும் கிரகத்தின் மற்றொரு காணக்கூடிய விளைவை குறிக்கும் வகையில் தீவு நாட்டில் கொசுக்களை இருப்பதை விஞ்ஞானிகள் முதல் முறையாக உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த மாத தொடக்கத்தில் உள்ளூர் பூச்சி ஆர்வலர் ஃபிஜோன் ஹஜால்ட்சன் இந்த கண்டுபிடிப்பை மேற்கொண்டார். அவர் ரைக்ஜாவிக் நகரின் வடமேற்கே உள்ள ஜோசன் பனிப்பாறை பள்ளத்தாக்கில் அந்த பூச்சிகளை கவனித்த போது சிவப்பு வைன் ரிப்பனில் ஒரு விசித்திரமான என்று முதலில் தற்செயலாக கண்டார். இது இதற்கு முன்பு பார்த்திராத ஒன்று என்பதை உடனடியாக என்னால் உணர முடிந்தது என்று கூறிய ஹால்ட்சன் நகைச்சுவையுடன் கடைசி கோட்டையும் இடிந்து விழுந்தது போல் தெரிகிறது என்று கூறினார். ஹால்ட்சன் 3 மாதிரிகளை சேகரித்தார். 2 பெண் கொசுக்கள் மற்றும் ஒரு ஆண் கொசு. அவற்றை ஐஸ்லாந்து இயற்கை வரலாற்று நிறுவனத்திற்கு சரிபார்ப்புக்காக அனுப்பினார். பூச்சியியல் வல்லுநர் மத்தியாஸ் ஆல்ஃப்ரெட்சன் ஐரோப்பா மற்றும் வட ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் காணப்படும் குலிசெட்டா அன்யுலாட்டா என்ற குளிர் எதிர்ப்பு கொசு இனம் பூச்சிகள் என்பதை உறுதிப்படுத்தினார். ஐஸ்லாந்து தலைநகரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒற்றை கொசு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் ஐஸ்லாந்தின் இயற்கையான சுற்றுச்சூழலில் இப்படியொரு கொசு கண்டறிந்திருப்பது இதுவே முதல் முறை என்கிறார்கள். இந்த கொசு வட ஆப்பிரிக்கா டு வட சைபீரியாவில் வசிக்கும் குலிசெட்டா அன்னுலோட்டா இனத்தைச் சேர்ந்த கொசு. இந்த வகை கொசு குளிர் பிரதேசங்களில் வாழும். பனியே பெய்தாலும் அங்கு இந்த கொசுக்கள் இருக்கும் என்கிறார்கள்.